بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதனுடைய சோசியல் மீடியாவில் வரக்கூடிய முதலாவது வீடியோவாக இருப்பதனால ஆரம்பமாக நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். எனது பெயர் முகமது நஃப்ராஸ் சலீம். நான் ஜமல்குல் ஜாவியாவில் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இமாமாக பணிபுரிகிறேன். இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு காரணம், ஒரு மெசேஜை சமூகத்துக்கு எத்தி வைக்கணும். இந்த மெசேஜ் அனைவர்களுக்கும் போய் சேர்ந்து இதன் மூலமாக ஒரு நல்லது நடக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது எனக்கும் ஒரு நன்மையாக கபருக்கு வரும் என்ற ஒரு ஆவா தான். இந்த வீடியோ நான் போடுறது முக்கியமான ஒரு காரணம், நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு பேரணி, ஒருத்தருடைய சாதனையை போற்றி புகழ்ந்து அனைவருடைய மனங்களை வென்ற சௌமி சகோதரர் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டி முழு நாட்டையும் கரையோரமாக நடந்து வந்து முழு நாட்டு மக்களுடைய மனங்களையும் வென்று விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யணும். அதற்குரிய அவருக்காக வேண்டிய அல்லாஹ் நிறைய பரிசுகள் அவர் கொடுக்கப்பட்டது. அதிலேயும் சிறந்த பரிசு தான் அல்லாஹ் அவரை அவருடைய உலகத்திலே முதலாவது இல்லமாகிய காபத்துல்லாவை தாப் செய்யக்கூடிய பாக்கியம், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கபூல் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய உம்ராவை கபூல் செய்வானாக. என்ன சொல்லவார் என்று சொன்னான், இந்த வீடியோ மூலமாக சாதனை நிகழ்த்தினத்தோடையே முந்திக்கொண்டு நிறைய ட்ராவல்ஸுகள் அவருக்கு உம்ராவுக்காக வேண்டி அந்த பேக்கேஜை வழங்கினாங்க. முதலாவதாக ஹாஜரா ட்ராவல்ஸ், தொடர்ந்து ரோயல் ட்ராவல்ஸ், இன்னும் 2-3 ட்ராவல்ஸ்கள் வந்ததாக கேள்விப்பட்டு சந்தோஷம். கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். இதனை இந்த காலத்தை பொறுத்தவரையில் நிறைய வாலிபர்கள் எத்தனையோ விடயங்களில் அவருடைய பாதைகள் தவறாக சென்ற சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு சாதனை நிகழ்த்தி காட்டி, ஒரு நாளையும் முடியும், ஏதாவது அமைப்பில் நீ முயற்சி செஞ்சால் நீ சாதிப்பா என்பதை நிகழ்த்தி காட்டுறதுக்காக வேண்டிய கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் கூட சொல்லுவார். நான் இதில் சொல்ல வர விடயம் என்று சொன்னால், ஒரு கூட்டம் இருக்கிறார். உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், மദ്രஸாவிலே பணிபுரியக்கூடிய, கடமை செய்யக்கூடிய உஸ்தாதுமார்கள், இல்முக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எல்லா கூட்டங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஏதாவது கோரிக்கை வச்சு சம்பளம் போகுது, இந்த அமைப்பில் கோரிக்கை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் உலகத்தை ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரு சமூகம் இதுக்கு பருவம் பண்ண மாட்டாங்க. ஒரு சமூகம் இருக்கும் சொன்ன உலமாக்கள் மாத்திரம்தான். அவங்களுக்கு கொடுப்பனவுகளும் மிகவும் குறைவாக இருந்தாலும், அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் இபிஎஃப்ஓ இல்லாமல் இருந்தாலும், இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஆக குறைஞ்சது எத்தனையோ பேர் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பாடங்களை படித்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் கூட இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய வசதி எனக்கு இல்லையே என்பதாக. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக 30 வருடங்களாக உஸ்தாதாக கடமை செய்கிறாங்க. பள்ளிகள் இமாம்களாக பணிபுரிகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கல. அதுக்குரிய வசதியும் இல்லை. தாழ்வான வேண்டுகோள், முந்தி அடித்து கொண்டு நிறைய ட்ராவல்ஸ்கள் அவருக்கு கொடுக்க போனீங்க, சந்தோஷம். அதே மாதிரி நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2500-3000 மஸ்ஜிதுகள் நாட்டில் இருக்குது. ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் இருக்குது. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ட்ராவல்ஸ்கள் இருக்கிறது. ஒரு அமைப்பு ஒன்று செஞ்சு இன்ஷா அல்லாஹ் பள்ளியில் கல்வி செய்யக்கூடிய இமாம்கள், முஅத்தின்மார்கள், அதே மாதிரி மதரசாக்கள் உஸ்தாதுமார்களுக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் நின்று செய்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு போகிறோம், சார் பிரச்சனை இல்லை. உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பாரம் கொடுத்து வக்ஃப் போட்டோ, இல்லாட்டி மஸ்ஜித் சம்மேளனமோ, இல்லாட்டி ஜமியத் உலமாவோ இதுக்காவது நீங்கள் பாரம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ்கள் சரியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது ஒரு அல்லாஹின் அருளால் நீங்கள் இவ்வளோ காலம் 5 வருஷம் பள்ளி சேவை செஞ்சீங்க, 5 வருஷம் 1 மாதம் உஸ்தாதாக இருந்தீங்க அமைப்பில், உங்களுக்கு ஒவ்வொரு ட்ராவல்ஸால் ஒரு உம்ரா, உதாரணத்துக்கு 100 ட்ராவல்ஸ் நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆலிமை ஒரு ட்ராவல்ஸ் கூட்டி கொண்டு போனாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வருஷத்தில் 100 ஆலிம்களை உம்ராவுக்கு ஃப்ரீயாக அனுப்பிடலாம். இது ஒரு பெரிய ஒரு சரியாக ஆர்கனைஸ் பண்ணி செய்யப்பட்டதுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நல்லதாக அமையும் என்று தான் என்னுடைய ஒரு ஆசை. ஒரு மெசேஜாக வீடியோ மூலம் தருகிறேன்.
தப்பு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து உள்ளங்களுக்கும் யாரெல்லாம் இந்த காபத்துல்லாவை பார்க்குறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஷரீஃபை ஜியாரத் செய்கிறதுக்கு ஆசையோடு இருக்கிறாங்களோ அல்லாஹ் கபூல் செய்யணும். இப்போ இருக்கிற காலத்தை பொறுத்தவரையில் ஒரு 3.5 லட்சம் ரூபா போகுது. இந்த 3.5 லட்ச ரூபா செலவு செய்கிறது என்பது சாதாரணமாக பள்ளியில் கடமை செய்யக்கூடிய ஒரு உஸ்தாது கொண்டு அந்த தொகையை அவங்களுக்கு செய்கிறது சிரமமாக இருக்கும். எனவே இதை நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் ட்ரெவல்ஸையும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் வளர்ப்பான். இதற்கான யாரெல்லாம் துணை செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் மிகவும் நன்மையாக அமையும் என்று இந்த வீடியோ நான் போன்றேன். இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஆட்கள் இன்னும் பேசி போடுங்க. இன்ஷா அல்லாஹ் 4 பக்கத்தால் கதவு தட்டுப்படக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக துறப்படும் என்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா மனிதர்களையும் கொண்டு அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.